கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கிடையே நாளை கூடுகிறது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர். தொகுதி மறுவரையறை மற்றும் பெண்கள் இடஒதுக்கீடு தொடர்பான அரசமைப்பு திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதன் மூலம் இந்திய ஜனநாயகம் மேலும் துடிப்பானதாகவும் வலுவானதாகவும் மாறும். நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்படவுள்ள நிலையில் இந்திய பெண்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். எதிர்க்கட்சி எம்பிக்களுடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே டெல்லியில் இன்று முக்கிய ஆலோசனை. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் கூட்டான நிலைப்பாட்டை எடுப்பது குறித்து பேச்சு. தொகுதி மறுவரையறையை எதிர்த்து நாளை கருப்பு கொடி போராட்டம். திமுக எம்பிக்களுடனான ஆலோசனைக்கு பின்னர் கட்சித் தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். டீலிமிட்டேஷன் என்ற பெயரில் லிமிட்டை தாண்டுகிறது பாஜக என திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாடு சும்மா இருக்காது என்றும் தமிழர்கள் யார் என காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் எச்சரிக்கை. டீலிமிட்டேஷன் பேர்ல தனது லிமிட்டை தாண்டி பாஜக அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்குது. வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ தென் மாநிலங்கள் அரசியல் வலிமையை இழப்பது மாதிரியோ நடந்தா தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மத்திய அரசு பின்வாங்காவிடில் மிக பெரும் விலையை தர வேண்டியிருக்கும். சுயமரியாதை உள்ள தமிழனாக கூறுவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் எச்சரிக்கை. பிரதமர் மோடி அவர்களே, தமிழர்களையும் தென் மாநில மக்களையும் இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்குறீங்க. டெல்லி பாஜகவுக்கு தமிழர்கள் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை ஸ்டாலினால் ஜீரணிக்க முடியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் பயத்தில் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டிருப்பதாகவும் சாடல். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டுமென முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தெலுங்கானா முதல்வர் கடிதம். டெல்லியில் நமது குரலை பாதுகாக்க வேண்டுமென ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தல். (58) உயரும் என எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாட்டின் மக்களவை பிரதிநிதித்துவம் 46 குறையும் ஆபத்து இருப்பதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களின் குரலை ஒடுக்க மத்திய பாஜக அரசு முயற்சி என்றும் சாடல். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பதில் அதிர்ச்சி அளிப்பதாக ப. சிதம்பரம் விமர்சனம். அமித்ஷா கூறுவதை தனது பதிலாக பழனிசாமி கூறுவதை ஏற்க முடியாது என்றும் கருத்து. நான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கேட்டேன். அவர் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வராது என்று சொன்னார். ஆகவே பாதகம் வராது. இது என்ன பதில்? இது அதிமுகவுடைய பதிலா இல்ல திரு அமித்ஷாவுடைய பதிலா? தமிழகத்தின் தொகுதிகளை குறைக்க பாஜக முயற்சிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு எம்பி தொகுதி தேவை என்றும் வலியுறுத்தல். இது தேவையற்றது. ரெண்டும் மேற்கு வங்கம் இங்க கேரளாவில் புதுச்சேரியில் முடிஞ்சிருச்சு. ஆனா மேற்கு வங்கத்தில் இங்க இன்னும் அங்க இன்னொரு கட்டம் இருக்கு. நமக்கு தேர்தல் நடந்துச்சு. இந்த நேரத்தில் இது அவசரமா செய்ய வேண்டிய இல்லை.
தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டு மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகும் என்று தவேக தலைவர் விஜய் எதிர்ப்பு. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சட்ட திருத்த மசோதாவை கைவிடுமாறு வலியுறுத்தல். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக மேயர் ராஜினாமா செய்தார், அவரது கணவர் சிறை சென்றார் என்றும் பேச்சு. மதுரையில் மிகப்பெரிய ஊழல். இந்த மதுரை மாநகராட்சியில் வரி வசூல்ல முறைகேடு நடைபெற்றதாக ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டு அதுல 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணிட்டார். 2 நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. பிறகு மேயருடைய கணவரை கைது பண்ணி சிறையில் இருந்தாங்க. இப்ப மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஒருத்தரும் இல்லாத மாநகராட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேர்தல் பரப்புரைக்காக இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. நாகர்கோவிலில் சாலை வலம் சென்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். நாகர்கோவிலில் பிரதமர் மோடியோடு இணைந்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சாலை வலம் செல்ல உள்ளதாக தகவல். நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோரும் பங்கேற்க ஏற்பாடு. சென்னையில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் தவேக தலைவர் விஜய். எழும்பூர், தியாகராய நகர், 1000 விளக்கு ஆகிய தொகுதிகளில் இன்று மாலை வாக்கு சேகரிப்பு. தவேக தலைவர் விஜய் தாம் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் வரும் 18ஆம் தேதி பரப்புரை செய்ய உள்ளதாக தகவல். குடும்ப அலை என்ற பெயரிலான பரப்புரைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தவேக நிர்வாகிகள் தகவல். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் தேர்தல் பிரமாண பத்திரங்களில் முரண்பாடு என வழக்கு. வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 2 நாட்களில் 2000 ரூபாய் அதிகரிப்பு. இன்று ஒரு சவரன் 800 ரூபாய் அதிகரித்து 1,14,560 ரூபாயாக விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி 10 ரூபாய் உயர்ந்து 275 ரூபாயாக விற்பனை. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஜனநாயக திருவிழா கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கிய மக்களுடன் புதிய தலைமுறை. மெரினா கடற்கரைக்கு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என மக்களுடன் புதிய தலைமுறையில் வலியுறுத்தல். கோரிக்கைகளை முன்வைத்துள்ள சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளர்கள். மெரினா கடற்கரைக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சோம். இதுவரைக்கும் சூட்டலை. ஒரு அழகான ஏன் பாரதியார் கடற்கரைன்னு வைங்க, வேற ஏதாவது நல்ல தலைவர் பேர் யார் பேர் வேணாலும் வைங்க, அழகான தமிழ் பேரை வைங்களேன். அமீர் மகால் செல்லப்பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் சந்திப்பு அந்த இடத்துல வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இரவு பணிகளில் பெண்கள் ஆண்கள்லாம் போயிட்டு வர்றாங்க. இங்கே ஒரு கோபுர மின் கோபுர உயர் விளக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். நெல்லை பாபநாசம் கோவிலில் தெப்பத் திருவிழா கோலாகலம். ஓம் நமச்சிவாய என கோஷம் எழுப்பி பக்தர்கள் தரிசனம். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.